ஒரு நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லைகள் கொடுத்ததா வந்து செய்திகள் வந்து ஊடகத்திலையும் சரி செய்திகளையும் சரி நம்ம படிச்சிருப்போம். இந்த பகுதி மக்கள் வந்து எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்த பக்கத்தில் தான் வந்து ஒயின் ஷாப்லாம் இருக்குது, இதனால் இந்த பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இந்த இடத்துல எப்படி இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஏதோ சொல்கிறீங்க. எதை வச்சுக்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், எத்தனை போலீஸ் வர போகிறாங்க, எத்தனை குடிகாரம் வர போகிறாங்கன்னு பாருங்கள். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஒரு எக்ஸிலேட்டரும் கிடையாது. இந்த இங்கே வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசுக்கு மேலே ஆளுங்களாம் இருக்காங்க. ஒரு எக்ஸிலேட்டர் போட்டிருந்தா கூட இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா எக்ஸிலேட்டர் போட்டால் நீ கண்டிப்பாக கேமரா வச்சு ஆகணும். சரிங்களா? ஒயின் ஷாப் இருக்குது, அது கவர்மெண்ட் அது அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. குடிக்கிற வேலையை குடிக்கிறவங்க பார்த்துருங்க. அங்கே ஒரு போலீஸ் வந்து தான் அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, பயந்துருப்பாங்கல்ல. கேமரா இருக்கா இல்லையா? கேமரா கிடையாது சார். கேமரா இருக்குது ஆனால் வேலை செய்யாது. இல்லை, இதுதான் முதல் தடக்கையாக ஒரு பெண் போலீஸாரை தாண்டி இதுதான் முதல் தடக்கையாக இங்கே இது நிறையா அடிக்கடி நடக்க வேண்டியது தான் சார். இங்கே டெய்லி இருக்கும், டெய்லியும் கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் இருக்கும். இங்கே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் எடுத்து டாஸ்மார்க்கில் வச்சுருவாங்க. வச்சுட்டாங்கன்னா அடுத்த கார் போக முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் எப்படி போவீங்க? இந்த பக்கத்தில் இருக்குது சார். இப்போ 100 மீட்டரில் இருக்குது. இதான் டாஸ்மாகா? இந்த பக்கத்தில் இருக்குது. அதான் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது.